இப்போ அஷ்டம சனி, ஜென்ம சனி, ஏழரை சனிலாம் இருக்குல்ல சார். இத பார்த்து மக்கள் ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விளக்கு போடணும், அது போடணும், இது போடணும்னு சொல்லிட்டு நெறைய ஐடியாஸ் எல்லாருமே குடுப்பாங்க. அது எப்படி சார் நம்ம பார்க்கறது? இல்ல சனி இப்போ வந்து மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7:30 சனிக்குள்ள வர்றாங்க. மகரம் வந்து 7:30 சனியிலேருந்து வெளில போறாங்க. அடுத்தது வந்து 7:30 சனியில பார்த்தீங்கன்னா, கும்பத்துக்கு அடுத்த 2.5 வருஷம் இருக்கும். மேஷத்துக்கு இப்போ தான் புதுசா வர்றாங்கனால 7.5 வருஷம் இருக்கும். மீனத்துக்கு அடுத்த 5 வருஷம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனி வரும். அடுத்தது வந்து கன்னிக்கு வந்து கண்ட சனி வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி வரும். இவங்களுக்கெல்லாம் இப்போ சனி வந்து வரக்கூடிய காலம். விருச்சகத்துக்கு வந்து சனி 5ல் வரும். இப்போ துலாத்துக்கு வந்து சனி நல்ல பொசிஷனில் இருக்கும். ரிஷபத்துக்கு சனி நல்ல பொசிஷனில் வரும். கடகத்துக்கு சனி வந்து நல்ல பொசிஷனில் வரும். அஷ்டம சனி மாறுது உங்களுக்கு. ஸோ இது எப்படி இருந்தாலும் அஷ்டம சனியாக இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், கண்ட சனியாக இருக்கட்டும், பாத சனியாக இருக்கட்டும், விரைய சனியாக இருக்கட்டும், சனி வருதுன்னா போய் விளக்கேற்றுனா ஒன்றுமே நமக்கு விளக்கேற்றுறது ஏற்றுங்க, அதிலெல்லாம் குறை சொல்ல. ஆனால் சனி இது போல் வருதுனாவே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா 1 மணி நேரம் ஒதுக்கணும். 45 நிமிஷம் கடுமையான உடற்பயிற்சி, 15 நிமிஷம் மெடிடேஷன். சனி ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுறாங்கன்னாவே, சனி வந்தாவே என்ன அர்த்தம்னா, சனின்னா மந்தன். மந்தன்னா நம்மளை ஸ்லோ டவுன் பண்ணுவான். எதுலேயுமே வந்து ஸ்லோ டவுன் பண்ணுவார் அவர். எதுலேயுமே வந்து நமக்கு சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் கோபத்தை கொடுக்கறது, சுருண்டு படுக்க சொல்கிறது, நைட்டெல்லாம் முழிக்க வைக்கிறது, காலையிலெல்லாம் தூங்க வைக்கிறது, அதனால் வேலையில் கெட்ட பேர் வருது, வீட்டில் கெட்ட பேர் வருது, யாராவது எதாவது சொல்கிறனால அன்டைம் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறது, உடலை பேணி காக்கிறது இல்லை, மருந்துகளை சரியாக எடுத்துக்கிறது இல்லை, வாகனத்தில் போகிறச்ச ஃபோனை தூக்கி பேசுறது, வாகனத்தில் போகிறச்ச ஏதாவது டென்ஷன் ஆகிட்டு போய் விபத்துகளை ஏற்படுத்துறது, இதெல்லாம் தான் சனியுடைய வேலை. ஸோ அப்போது சனி வராருன்னு தெரிஞ்சிச்சு. இது போல் உங்களுக்கு இப்போ சொல்லியாச்சு. மேஷத்துக்கு வந்திருக்குது, கும்பத்துக்கு இருக்குது, மீனத்துக்கு இருக்குது, தனுசுக்கு இருக்குது, அதே போல் கன்னிக்கு இருக்குது, சிம்மத்துக்கு இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணோம், 10ல் சனி மிதுனத்துக்கு வராரு. இவங்களாம் என்ன பண்ணோம், ஓகே இவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சிச்சு, எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. உங்கள் உடலை நீங்கள் பயிற்சி பண்ணுறதுல என்ன தப்பு? ஃபிட் ஆகணும். ஃபிட்டானால் என்ன ஆகும்னா, சனி வந்து அந்த பிரிஸ்காக இருக்கவங்கக்கிட்ட சனி வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு ஏற்றுறது, கோயிலுக்கு போகிறது, அனுமன் சாலிசா படிக்கிறது, நரசிம்மரை படிக்கிறது, நீங்கள் துர்க்கை கவசம் பண்ணுறது, சிவனுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணுறது, விநாயகரை போயிட்டு பிடிச்சிக்கிறது, விநாயகருடைய அருகம்புல்லை கொடுக்கறது, காரிய சித்தி மாலை எல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லிக்கூட விஷயம். ஆனால் சனியால் பெரிய பாதிப்பு வரக்கூடாது என்றால் உடற்பயிற்சி தான் மெயின். அதாவது சீக்கிரம் தூங்கிட்டு விடிகாலம்புற பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து ஒரு விளக்கு வச்சுட்டு டெய்லி வெளியில் எக்ஸசைஸ்க்கு போகிறது, மாடியில் போகிறது, இல்லை வீட்டில் போகிறது. வெளியில் போகிறதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது சார், வீட்டுக்குள்ளே பண்ணிக்கோங்க, எங்கேயாவது பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சின்ன 8 அடி 8 அடிக்குள்ளே பண்ணிக்கலாம். அந்த 8 போட்டு நடந்தாவே போதும். ஆனால் கண்டிப்பாக தோப்புக்கரணம் போட்டால் கூட போதும். ஆனால் போட்டால் தான் முடியும். அதே போல் மெடிடேஷன் கண்டிப்பாக எடுக்கணும். அதே போல் வந்து அனுமன் சாலிசா கேட்பது, காரிய சித்தி மாலை மந்திரங்கள் கேட்பது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பது, நாராயணத்தில் 100வது தசாங்கத்தை கேட்பது, அதே போல் கோளர் பதிகத்தை கேட்பது, இந்திராட்சி கவசத்தை கேட்பது, இதெல்லாம் வந்து பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் கொடுக்கும். ஓம் மகா கணபதி நமக்குன்னு சொன்னாவே போதுமா. இதெல்லாம் வந்து அடுத்தது. ஸோ சனி வருதுன்னா சனியை போல் நீங்களே தான் சொல்லிட்டீங்க, கொடுப்பவர் இல்லை கெடுப்பவர் இல்லை. அப்போ அவர் கண்டிப்பாக கொடுப்பாருன்றதை ஏன் மறக்கிறீங்க? கெடுப்பாருன்றது ஒரு நினைப்பு வந்து இந்த மாதிரி நம்ம ஆளுங்க உருவாக்கிட்டாங்க. சனி என காலகட்டத்தில் சனி 7.5 சனியில் இருக்கிறச்ச, சனி அஷ்டமத்தில் இருக்குச்ச, சனி அர்த்தாஷ்டமத்தில் இருக்குச்ச, சனி கண்ட சனியில் இருக்குச்சு, என்னை பொறுத்தருக்கு வீடு வாசல், நல்ல கணவன் மனைவி அமைப்பு, திருமண பிராப்தம், புத்திர சந்தான பிராப்தம், உத்தியோகத்தில் மாற்றம், வாகன அமைப்பு அனுகூலம், இதெல்லாம் எல்லாருக்கும் 90% நடந்திருக்கு. இவங்களே அடிப்படுறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தா இவங்க ஃபால்ட் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு இடத்துல வந்து ஞாபக மருதியாக ஏதாவது பண்ணுறது, எல்லாத்துலேயும் அலட்சியப்படுத்தக்கூடியவங்களுக்கு சனி கண்டிப்பாக அதாவது சனி என்பவர் நீதிமான். அதே போல் வந்து தேவையில்லாத விஷயத்தில் போகிறது, தேவையில்லாத விஷயத்தில் மிரட்டுறது, இதெல்லாம் பண்ண கெடுதல் கண்டிப்பாக இருக்கும். அன்வான்ட் விஷயம், பிறர் குடும்ப விஷயத்தில் போய் தலையிடுறது, பிறர் ஃப்ரெண்ட்ஸுக்காக போயிட்டு எகிரி குதிக்கிறது, வாகனத்தில் வித்தை காட்டுறது. இந்த சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் சனி இருக்கும், ஒன்றுமே இருக்காது. 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக இடத்துல 100 கிலோமீட்டரில் போகுது. அது முடியுமா? சனி வந்து கரெக்டாக அது வேலையை காட்டுவார். அப்புறமா கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் சுற்றுறாங்கன்னா பார்த்திங்கன்னா சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு தவறுதல் செய்திருந்தால்தான் இது நடக்கும்.
கூடா நட்பு கேடு விளியும் சனி காலத்தில். இதெல்லாம் கவனமாக, கண்டிப்பாக ஃபோனில் பேசுகிறச்ச கூட மற்றவங்களுக்கு மரியாதை குறைவாக பேசுகிறது சனி காலகட்டத்தில் தப்பு வாராம். ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது இருந்தாலும், ஐயா சாமி நான் கொஞ்சம் நேரத்தில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் தனியாக பாத்ரூமில் கூட யாரையாவது திட்டிட்டு அப்புறமா வந்து தண்ணியை குடிச்சிட்டு பொறுமையாக பேசினா தான் நல்லாயிருக்கும்.